அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அண்மை செய்தி, ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் தற்போது வாக்களித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் இன்றைய தினம் இடைத்தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் தற்போது வாக்களித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தலானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஈரோடு மாவட்ட ஆட்சியருமான ராஜகோபால் சிங்காரா தன்னுடைய ஜனநாயக கடமையாயிரம் வாக்கினை செலுத்துவதற்கு முதல் ஆளாக நீண்ட ஒரு வரிசையில் காத்திருந்து தற்போது தன்னுடைய வாக்கினை செலுத்தி வருகிறார். அதனை நாம் நேரலில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை தற்போது கடந்த மாதம் 10ஆம் தேதி தேர்தலானது அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல்பட்டு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ள தேர்தலில் 5 மணிக்கு மேல் ஒருவர்களையும் காத்திருந்து அதன் பின்பு அவர்களை வாக்கினை செலுத்துவதற்கு அனுமதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று வாக்கு செலுத்துவதற்கான அனைத்து அடிப்படை வசதிகளையும் தற்போது மாவட்ட ஆட்சியர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தன்னிடம் ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு இங்கு தேர்தல் ஏற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளதை குறித்தும் அதே போன்று இங்குள்ள வசதிகளை குறித்தும் செய்தியாளர் தற்போது சந்தித்து, குறிப்பாக இந்த தேர்தலில் 46 வேட்பாளர் தற்போது களத்தில் இருக்கிறார். குறிப்பாக திமுக வேட்பாளர் சந்திரகுமார், அதே போல நாம் தமிழர் வேட்பாளர் சீதா லட்சுமி உள்ளிட்ட 46 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தற்போது அதற்கான வேட்புமனு தொடங்கி தற்போது நடைபெற்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் தற்போது முதல் நபராக வாக்களித்துவிட்டு தற்போது பத்திரிகையாளரை சந்தித்து வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி.